வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல். இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சங்கரா மீன் க்ளீன் பண்ணி 2 துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வடகம் சேர்த்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி கூடவே சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி அடி பிடிக்காமல் தீயாமல் இருக்க அடுப்பை கூட்டி குறைச்சி வச்சு வதக்கிக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரத்தில் வதங்கிடும். ஒரு மீடியம் சைஸ் கொய்யா அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்குள்ள புளி தண்ணியில் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய் தனியாலாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 5லேருந்து 6 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. புளிப்பாக வேணும்னா மிளகாத்தூள் குறைச்சிக்குங்க, காரமாக வேணுன்னா கூட 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இதை அதில் ஊற்றி கலக்கிட வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. குறைவாக இருந்ததுன்னா உப்பு கூட சேர்த்துக்குங்க, காரம் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்குங்க. குழம்பு கொதி வரட்டும். ஸ்டவ்வை ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. தோல் சீவி எடுத்த ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா லேசாக தட்டி இதில் சேர்த்துக்குங்க. குழம்பு நீச்சி ஸ்மெல் வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தட்டி போட்டால் போதும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே ஒரு நிமிஷம் திறந்தே நல்லா கொதிக்க விடுங்க. மிளகா வாசனை போனதும் தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க. நடுவில் ஒரு முறை திறந்து ஓரத்தெல்லாம் கலக்கி திருப்பி மூடி கொதிக்க விடுங்க. பத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. கரண்டி போட்டு குழம்ப கலக்கினோம்னா கரண்டியில் குழம்பு ஒட்டி வரணும், அதுதான் பதம். கரண்டியில் குழம்பு ஒட்டி வந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டு இறக்கிட வேண்டியது தான். குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ மீனை தண்ணி இல்லாமல் லேசாக தண்ணி வடிஞ்சினே இருக்கும், அதை இருத்துட்டு தண்ணி இல்லாமல் மீன் ஒன்றா சேருங்க. மீன் போட்டுட்டு கரண்டி வச்சு இந்த ஸ்டேஜில் ஈவனாக கலக்கி விட்டுருங்க. அப்புறமா கரண்டி போட்டோம்னா மீனெல்லாம் ஒடிஞ்சிரும்.
அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே கரண்டி போட்டு கலக்கிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மீன் வேகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு பக்கமும் துணியை பிடிச்சி இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. மீனெல்லாம் ஈவனாக வெந்து வந்துடும். மீனெல்லாம் உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்து தூவி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறங்க. மீன் குழம்பு ரெடி. வீட்டில் கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் இருந்தால் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வச்சு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா குழம்புலாம் மீனில் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். பழையது உருண்டை பிடிச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழையதெல்லாம் இப்போது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் மீன் குழம்பு சேர்த்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.